அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. விடுதலை போராட்ட வீரர் பிங்களி வெங்கையா விடுதலை போராட்ட வீரரும் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவருமான பிங்களி வெங்கையா பிறந்த தினம் இன்று ஆகஸ்ட் 2. கரெக்டாக சுதந்திர போராட்டம் மாதத்தில் பிறந்திருக்கிறார். சுதந்திரம் கிடைச்ச மாதத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே நடக்கிற மாதத்தில் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தருமான பிங்களி வெங்கையா பிறந்த தினம் என்று ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மசூலிப்பட்டினம் என்ற ஊரில் 1876 பிறந்தார். அங்கேயே தன் பள்ளி படிப்பை முடித்த இவர் சீனியர் கேம்பிரிட்ஜ் பட்டம் பெற கொழும்பு சென்றார். பின்னர் இந்தியா திரும்பிய இவர் ரயில்வே காரிடராக பணிபுரிந்தார். பின்னர் பிளேக் நோய் ஒழிப்புத்துறையில் இன்ஸ்பெக்டராகவும் பணியாற்றினார். லாகூரில் உள்ள ஆங்கிலோ வேத உயர்நிலைப் பள்ளியில் உருது மற்றும் ஜப்பான் மொழிகளை கற்றார். சமஸ்கிருதம், உருது, இந்தி, ஆங்கில மொழிகளையும் நன்கு அறிந்திருந்தார். நிலவியல் மற்றும் விவசாய விஞ்ஞானத்தில் விசேஷ ஆர்வம் இருந்தது. வைர சுரங்கங்கள் குறித்த நிபுணரும் கூட. ஆந்திர பிரதேசத்தில் வைர சுரங்கம் தோண்டுதலில் சாதனை படைத்தார். இதனால் இவர் வைரம் வெங்கையா என்று அழைக்கப்பட்டார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போரில் இந்திய பிரிட்டன் படையில் சேர்ந்து பணியாற்றினார். அந்த சமயத்தில் மகாத்மா காந்தியை சந்தித்த இவர் அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். 1906 தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் நடந்தப்ப வெவ்வேறு வகை பருத்தி விதைகளின் அம்சங்களை குறித்து ஒப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டு கட்டுரை வெளியிட்டார். இதனால் இவர் பருத்தி வெங்கையா என்ற பெயரில் பிரபலமானார். பிரிட்டிஷ் அரசு இவரை ராயல் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி ஆஃப் லண்டனின் உறுப்பினராக நியமித்தது. பின்னர் மீண்டும் மசூலிப்பட்டினம் திரும்பினார். 1906 தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தன்னலமற்ற இவரது சேவைகளை பாராட்டினார். தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் கல்கத்தாவில் நடைபெற்ற தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தன்னலமற்ற இவரது சேவைகளை பாராட்டினார் தாதாபாய் நவ்ரோஜி. காங்கிரஸ் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். காங்கிரஸ் மாநாட்டில் யூனியன் ஜாக் கொடி ஏற்றப்பட்டிருந்தது. அதனை கண்டு இவர் மிகவும் மனம் வருந்தினார். அன்றே தேசிய கொடி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று உறுதி பூண்டார். காக்கிநாடாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் சந்திப்பின் பொழுது தனிப்பட்ட ஒரு கொடியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இவர் வலியுறுத்தினார்.